Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. தேர்தலுக்கு இன்னும் 5 மாதம் தான் இருக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு காலையில் ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாரு சேலத்தில். சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. ஆர்பி உதயகுமார் பிரேமலதா விஜயகாந்தை சந்திப்பதற்காக காத்திருக்காரு மதுரையில் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்க சொன்னீங்க தேர்தலுக்கு இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. நான் அதை மாத்தி சொல்றேன். தேர்தலுக்கு இன்னும் 5 மாசம் இருக்கு. அதனால நிறைய கால அவகாசம் இருக்கு. கூட்டணி எல்லாம் உங்களுக்கு தெரியும். வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு தொடங்கினதுக்கு அப்புறம் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும். பல மாநிலங்கள்ல பார்த்திருக்கோம், தமிழ்நாட்டிலயும் முன்னாடி பார்த்திருக்கோம். சோ இது நமக்கு ஒரு ஒரு பரபரப்பான ஒரு பேச்சுக்கு உதவுதே தவிர இது இறுதியான ஒரு கூட்டணி ஃபார்மேஷன் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சோ இப்போ உதாரணத்துக்கு தேமுதிக கடந்த சில மாதங்களாக திமுகவுக்கு நெருக்கமா வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க எப்போ எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க அதிமுக அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, அதுக்கு பிறகு அதிமுக 2026 நாங்க கொடுக்கறோம்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்த பிறகு கூட அவர்கள் இந்த கூட்டணியில நாங்கள் இடம்பெறுகிறோம் என்று கூறவே இல்லை, தனியா போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த மீட்டிங் சிக்னிபிகன்ட். ஏன்னா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்ன முயற்சி செய்யும்? பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இல்ல தேமுதிகவா இருக்கட்டும், அது போன்ற கட்சிகள் எல்லாரும் திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதனுடைய நீட்சியா இதெல்லாம் பார்க்கலாமே தவிர இது இன்னைக்கு நடக்கிற மீட்டிங் அப்படிங்கிறது உடனடியா எந்த அறிவிப்பும் வராது. அறிவிப்புகள் ஜனவரி பிப்ரவரி மாதத்திலிருந்து வர தொடங்கலாம். இன்னைக்கு ஜி.கே. வாசன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக 2026 வெற்றி பெறும், தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா முதல்வர் ஆவார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நாங்க என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதையுமே அவர் உறுதிப்படுத்துறார். அப்போ ஆல்ரெடி அதிமுக, பாஜக, ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் ஆல்ரெடி இப்போ உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறது திரும்ப ஒரு நிரூபணமாகுது. இன்னைக்கு அதே வேளையில ஆர்பி உதயகுமார் தேமுதிகவோட அந்த ஒரு சந்திப்பானது நடைபெறுது. அப்போ 2 விஷயம் இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது தானே. முதல்ல திரு ஜி.கே. வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டுட்டு வெளியே போலியே. வெளியே போனா தானே நீங்க திரும்பி வந்திருக்காருன்னு சொல்ல முடியும். ரீஆக்டிவேட் ஆயிருக்காருல்ல. ரீஆக்டிவேட் இல்ல, ஆனால் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. நான் எங்கேயும் போல, இங்கதாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. பட் அவருக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி இருப்பதாக எனக்கு தோணவில்லை. அதனால அவர் ஒரு பெரிய எலக்டரல் போர்ஸாக பார்க்க முடியாது. ரெண்டாவது, தேமுதிகவும் ஒரு பெரிய எலக்ட்ரல் போர்ஸ் விஜயகாந்த் காலத்தில் அவர்கள் இருந்தது போல் இன்று இல்லை. சோ அதனால இது 2ஐ தாண்டி மக்கள் பாஜகவா இருக்கட்டும், அதிமுக பர்டிகுலரா பார்த்து கொண்டிருப்பது, உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பது தாவேகாவைத்தானே தவிர ஜி.கே. வாசனையோ இல்ல தேமுதிகவையோ அதிக அளவுல இல்ல. பட் இது அந்த பில்டப்புக்கு வசதியா இருக்கு. இப்ப ஜி.கே. வாசன் அறிவிச்சிட்டாரு இப்ப 3 கட்சி கூட்டணி. அதுக்கப்புறம் வேற யாரோ, இப்ப ஏற்கனவே திரு ஜான் பாண்டியன் அவர்களோ திரு ஏ.சி. சண்முகம் அவர்களோ அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரையும் அப்படியே சேர்த்துட்டு ஒரு பெரிய ஃபார்மேஷன் உருவாக்குறதுக்கு முயற்சி. பட் தேமுதிக தாவேகா நிச்சயமா ஒரு குரூஷியல் ஃபேக்டரா பார்ப்பாங்க. தேமுதிகவை பத்தி நீங்க சொல்றீங்க. இப்போ அவங்க ஒரு பக்கம் ரத யாத்திரை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் நடைப்பயணம் போயிட்டு இருக்காங்க. அதற்கான பணி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்ட ரீதியா அவங்களுடைய விசிட் இருக்கு. விஜய் பிரபாகரனும் அதே மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்காரு. ஜனவரியில கடலூர்ல மாநாடு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தருணத்துல அப்போ தேமுதிக முன்னேறின பலம் இருக்கா இல்லையாங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல தானே சொல்ல முடியும். ஏன்னா இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரபாகரன் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றாரு. மீண்டும் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மும்முரத்தில் தேமுதிக இருக்குல்ல. எப்படியாவது ஏதாவது ஒரு கூட்டணியோட நம்ம கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அவங்களுமே இருக்காங்க. இல்ல, நிச்சயமா தேமுதிக கடந்த ஒரு 4-6 மாத காலமாக இன்னும் ஓவர் ஆக்டிவா இருக்காங்க. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா
முன்னாடி அவங்க வந்து தேர்தல் டைம்ல தான் வந்து தேமுதிக வந்து ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நடவடிக்கைகள்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. இருந்தாலும் அதுல மீடியா வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாறி இப்போ நடைபயணம் போறது அது அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்கது. அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் உற்சாகம் கொடுக்கும். ஆனால் அவர்களுடைய கான்ஸ்டிடுவன்சி யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. விஜயகாந்த் அவர்கள் வரும்போது நான் ஒரு மாற்று திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நான் ஒரு மாற்று என்று கூறிக்கொண்டு அவர் வந்தார். அதுக்கு ஒரு கான்ஸ்டிடுவன்சி அவர் பில்ட் பண்ணார். ஆனால் இன்று நீங்கள் சிந்தித்தால் தேமுதிகவினுடைய கான்ஸ்டிடுவன்சி யார் என்பதை போக போகத்தான் நமக்கு தெரிய வரும். அது சமூக ரீதியான இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சியா, இல்ல விஜயகாந்த் மீது அபிமானம் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரு கான்ஸ்டிடுவன்சியா, இதெல்லாம் சேர்த்துதான் அவங்களுடைய கான்ஸ்டிடுவன்சி. அது எவ்வளவு பெருசா இருக்குங்கிறது போக போகத்தான் தெரியும். ஸோ எலக்டரலி பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிச்சயமாக மேலும் பல கட்சிகள் வந்தால்தான் திமுகவுடன் ஒரு கடுமையான போட்டி கொடுக்க முடியும், இல்ல வீழ்த்தும். இப்போ அண்மையில அருண்ராஜ் ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது என்ன சொன்னாருன்னா, திமுக பாஜகவை தவிர யார் வந்தாலும் நாங்க கூட்டணி சேர்த்துப்போம், எங்க முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படிங்கறத வந்து இது வரைக்கும் யாருமே வரலையே. இல்ல சர்மா, எனக்கு தெரிஞ்சு 7-8 மாசமா சொல்லிட்டு இருக்காங்களே. இப்ப கூட்டணிக்கு இப்ப அருண்ராஜ் நேத்து சொன்னாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட். இப்பதான் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு அறிவிக்கிறாங்க. 8 மாசமா சொல்லிட்டு இருக்காங்களே. டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொன்னாரு நேத்தோ முந்தானத்தோ நினைக்கிறேன், தாவேகாவோட கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் எங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. டிடிவி தினகரனுக்கு தாவேகாவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி சில கட்சிகள் சொல்றாங்கன்னு டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. சொல்லட்டும், ஏன் போக வேண்டியதானே? என்னுடைய கேள்வி என்னவென்றால், 8 மாத காலத்திற்காக நீங்க என்ன அறிவிச்சிருக்கீங்க? 8 மாதம் முன்னாடி நீங்க அறிவிக்கிறீங்க கூட்டணிக்கு நாங்கள் தயார். ஒரே கண்டிஷன், எங்கள் தலைமை விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக. சரி, பெரிய கட்சியை விடுங்க, அட்லீஸ்ட் சிறிய கட்சிகளாவது, வாக்கு வங்கி குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு 2-3 கட்சிகள் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு கெத்து வரும். இது வரைக்கும் யாருமே ஏத்துக்கிட்டு வரலையே. ஏதாவது ஒரு தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க விருப்பப்படுகிறோம் அப்படின்னு ஒரு ரெண்டு கட்சி பேர் சொல்லுங்க, வரலையே. அப்ப நீங்க வந்து இவர்களுடன் அவர்களுடன் தவிர மற்றவர்கள் எல்லோருடனும் நாங்கள் தயாருனாக்க அவங்க தயாரா இருக்கணுமே. நீங்க தயாரா இருக்கீங்க, சரி, அந்த கட்சிகள் தயாரா இருக்கணும்ல. இல்ல பெரிய கட்சி ஏதோ ட்ரை பண்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் நீங்க ஆங்காங்கே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால, மெயின் ஸ்ட்ரீம்ல. காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தாவேகாவோட அப்படின்னு சொல்லி. காங்கிரஸ் திமுகவை விட்டு விட்டு வராது. விட்டு விட்டு வந்தாலும் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்காக காங்கிரஸ் திமுகவை விடாது. ஏன்னா அதுல 2 இருக்கு. ராகுல் காந்திக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் ஈக்குவேஷன் இருக்கு. 2வது, இந்தியா கூட்டணியில ஒரு மிக முக்கிய அங்கம் திமுக. அதனால இதெல்லாம் காரணத்தை காட்டி இப்போ தாவேகாவோட கூட்டணி வச்சாங்கன்னா காங்கிரஸுக்கு 100 சீட்டு கூட கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? 100 சீட் இல்ல, நீங்க 120 சீட்ல போட்டிக்கிட்டா கூட உங்களால ஜெயிக்க போறது வாய்ப்பே கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல காங்கிரஸ் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட்டு விலகி செல்லாது. இந்த பேச்சுவார்த்தையை வச்சு அவங்க கிட்ட சீட்டை குறைக்க கூடாது. இப்ப என்ன ஒரு சிச்சுவேஷன் ஆயிடும், காங்கிரஸ் வில் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். அவங்க எங்க இங்கதாங்க இருக்க போறாங்க, வேற எங்க போவாங்க? அது இல்ல. அப்போனா உங்களுக்கு இன்னொரு 5 சீட்டு குறைச்சிக்கிறோம் போன வாட்டியை விட அப்படின்னு போனாங்கன்னா காங்கிரஸுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப ஸ்பெகுலேஷன், செல்வ பெருந்தகை சொல்ற மாதிரி இது ஒரு ஸ்பெகுலேஷன் தான், முழுக்க ஸ்பெகுலேஷன். இல்ல செய்தியாளர்கள் செல்வ பெருந்தகிட்ட சொல்றாங்க காங்கிரஸ்காரர்களே வந்து தாவேகாவோட போகணும்னு விரும்புறாங்க, அதை நம்ம வந்து காதால கேட்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னுமே சொல்றாரு. எது வேணாலும் இருக்கலாங்க. காங்கிரஸ் உடைய முடிவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுக்கக்கூடிய முடிவு அல்ல, காங்கிரஸ் தொண்டர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. அது ராகுல் காந்தியும் காங்கிரஸ் ஹைகமாண்ட் எடுக்கக்கூடிய முடிவுதான் அந்த முடிவு. அப்ப அந்த இறுதி முடிவு கண்டிப்பா டெல்லி காங்கிரஸ் தலைமை தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்றாரு. இப்போதைக்கு இந்த மாதிரி காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 மாசம் கழிச்சு நீங்க ஏற்கனவே நம்ம பேசினது மாதிரி என்ன வேணா நடக்கலாம், இன்னும் 4 மாசம் இருக்கு, 5 மாசம் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒருவேளை டெல்லி தலைமை நம்ம தாவேகாவோட கூட்டணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த முடிவை ராகுல் காந்தியோ
காங்கிரஸும் எடுக்குமா? சரி, ராகுல் காந்தி அந்த மாதிரி முடிவு எடுத்து என்ன ஆதாயம் அவர்களுக்கு? 2029 தாவேகாவை நம்பி அவங்க ஒரு அன்டெஸ்டட் கட்சியை நம்பி அவங்க தேர்தலை சந்திக்க முடியுமா? பாராளுமன்ற தேர்தல்ல ஏற்கனவே கணிசமான அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அது தமிழ்நாடு மாநிலம் தான், ரைட்டா? சோ அதையும் வந்து ரிஸ்க்ல போட்டு திமுகவும் விட்டுட்டு போய் என்ன ஆதாயம் காங்கிரசுக்கு கிடைக்க போகிறது? பர்டிகுலரா தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்து என்ன அன்ட்ரைடு அன்டெஸ்டட் ஒரு குவான்டிட்டியோட போய் ஒருவேளை எல்லா இடங்களிலும் தோல்வி அடைந்தால் திருப்பியும் திமுக கூட்டணி போயிடுவாங்களா? அது என்ன நீங்க சாதிச்சிருக்கீங்க? லாஜிக்கே இல்லாம இருக்கே. சோ அதனால நான் வந்து காங்கிரஸ் இவர் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற பேச்சை இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்க மாட்டார்கள். செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கலாம். பட் இந்த ரூமர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு 15 நாள் கழிச்சு 1 மாதம் கழிச்சு திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் இவரை பார்த்தோம் டெல்லியில, அவரை பார்த்தோம் டெல்லியிலன்னு செய்திகள் வரும். இதெல்லாம் வரும். ஏன்னா இல்லைன்னா திமுக மொத்தமா உங்களுக்கு கொடுக்குற சீட்ல பாதியா குறைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அது நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. சீட்டை கிட்ட குறைச்சிங்கன்னா நாங்க தாவேகாவோட போயிருவோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இதெல்லாமே தவிர அது சீரியஸா அவங்க விட்டுட்டு போவாங்க நான் நம்பல. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இப்ப தாவேகா தொடர்ந்து அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. எங்க தலைமையில கண்டிப்பா 2026 ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தருணத்துல இப்போ அவங்களுடைய நடவடிக்கை, ரீசன்ட் நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ எஸ்ஐஆருக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட், விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டு ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸை வந்து கொடுத்திருக்காரு. அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க கடந்த 2-3 நாளா நடக்கக்கூடிய? வாக்குகள் எனக்கு புரியலைங்க. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு கட்சியா இருக்கு. முதல் நாள் விஜய் ஒரு நல்ல வீடியோ போடுறாரு. இந்த வீடியோல எஸ்ஐஆர்ல என்ன நடக்கும், எப்படி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம் எல்லாம். அடுத்த நாள் உட்கார்ந்துகிட்டு ஸ்டேஜ்ல நின்றுகிட்டு கத்துறாங்க எல்லாரும், வாக்கு பறிக்காதீர்கள், வாக்கை பறிக்கா. யார் வாக்கு? எஸ்ஐஆர் முடிஞ்சிருச்சா? ரிவைஸ் லிஸ்ட் வந்துருச்சா? என்ன லாஜிக் இது? எதை வச்சு நீங்க சரி பீகார்ல 60 லட்சம் பேர் நிக்கிறாங்கல்ல, எவ்வளவு லட்சம் பேர் ரோட்ல நின்றுகிட்டு போராட்டம் பண்ணாங்க? ஒருத்தர் கூட பண்ண மாட்டாங்களா? இப்போ நீங்க ஒரு தெருவா போய் சிறுபான்மையினர் வாடுற இடங்கள் இல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் வாடுற இடங்கள்ல பல்கா நீங்க டெலீட் பண்ணிட்டாங்கிறது தான் குற்றச்சாட்டு, கரெக்டா? அப்போ அந்த மக்களுக்கு வந்து வாக்கு உரிமை, ஏற்கனவே வாக்குகளை செலுத்தி கொண்டிருந்த மக்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னா எங்கேயாவது அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? ஏன் எங்க தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்திருக்கோம், ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 4 பூத் 5 பூத்துல நாங்க 20 வருஷமா ஓட்டு போடுறோங்க, இப்ப வந்து ஓட்டு இல்லைங்கிறாங்க. பார்த்திருக்கோமா இல்லையா? அப்போ நீங்க 30 லட்சம் 40 லட்சம் பேர் நீங்க டெலீட் பண்ணிட்டு ஒரு ஆள் கூட பேசல, ப்ரொடெஸ்ட் பண்ணல. சரி, ஒண்ணு. ரெண்டாவது, ஒருவேளை இந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீக்கிட்டாங்கன்னு, இந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் தி எதிர்கட்சிகள் அவங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க? இங்க பாருங்க, 66 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, இதுல 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்க, நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கம்ப்ளைண்ட் நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சா? அதுவும் இல்லை. அப்போ எஸ்ஐஆர் பீகார்ல முழுமையாக போலியாக நடந்திருக்கிறது, திட்டமிட்டு எதிர்கட்சி வாக்காளர்களை நீக்குவதற்கான நிகழ்வு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல. சரி, அதான் எஸ்ஐஆர் தொடர்பான உங்களுடைய கருத்து ஓகே, ஏற்று. விஜய் இப்போ இந்த கட்சி இப்போ தாவேகா நின்று போராட்டம் இது ஒரு கோஷம் எழுப்புறாங்க ஸ்டேஜ்ல, இந்த மாதிரி வாக்குகளை பறிக்காதே. யாரு பறிக்கிறாங்க? பிஜேபி பறிக்குதா இல்ல திமுக பறிக்குதா? யாரு பறிக்கிறாங்க வாக்க? தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அவர்கள் இப்போ விஜய் முதல் நாள் நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு இது ஒரு சென்சிபிளா ஒரு வீடியோ நல்லா போட்டிருக்காரு, தெளிவா போட்டிருக்காரு, நீங்க நினைச்சு வச்சிருந்தீங்க. ஆமா, அடுத்த நாள் உட்கார்ந்துகிட்டு கிளீனா இது இப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? எஸ்ஐஆர் நிறுத்தணுமா? இல்ல, அவங்க தரப்புல ஆதவ அர்ஜுனா கூட என்ன சொல்றாருன்னா, அந்த காலக்கெடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, பிராக்டிகாலிட்டியில இதுல வந்து சில சிரமங்கள் இருக்கு ஐயா அப்படிங்கறதையும் அவங்க பதிவு பண்றாங்க. ஒரு நிமிஷம், அது எப்போ உங்களுக்கு தெரியும்? ரிவைஸ்ட் லிஸ்ட போட்டுட்டு அந்த லிஸ்ட்ல பெரிய லெவல்ல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரிய கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நீதிமன்றத்துக்கே போயிட்டு சொல்லலாம், இந்த மாதிரி இந்த தொகுதியில 8000-10,000 பேர் நீக்கிட்டாங்க, அந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க வாக்காளர்களா, அதனால நீங்க இதுக்கு இன்னொரு 2 மாசம் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இப்பதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி தான் அந்த
டிசம்பர் 4 வரைக்கும் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனே நடக்க போகுது. கரெக்டா? அப்ப எப்படி நீங்க இப்பவே முடிவு செய்றீங்க இது எஸ்ஐஆர் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு? இல்ல என்ன அடிப்படையில? இல்ல அதான் இது சம்பந்தமா ஒரு 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 ஆர்ப்பாட்டத்தை வந்து தாவேக்கா நடத்தி முடிச்சிருக்கு. ஆதவ அர்ஜுனா அந்த மேடையில சொல்றாரு, கிட்டத்தட்ட விஜய் பேசின அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரே நாள்ல, அதுவும் நைட்டு 12 மணிக்குள்ள 3 கோடி பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெரி சொல்றாரு. குட். அப்போ இது நல்லது. ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும் அல்லது வாக்காளர்களா இருக்கட்டும், சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போயிருக்கு. எல்லார் ஓட்டும் முக்கியம். கிட்டத்தட்ட 6,43,00,000 வாக்குகள் எல்லாரும் அவங்க வாக்க செலுத்தணும். அதுக்காக தான் இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னுமே சொல்றாங்கல்ல. அப்போ தாவேக்காவோட நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. சர்மா வந்து இந்த இன்டர்வியூவை மோசமா செய்வாரு ம். அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு முன்னாடியே நான் எப்படிங்க சர்மா மேல குற்றச்சாட்டு வைக்க முடியும்? சர்மா இன்டர்வியூவை மோசமா செஞ்சாரு, ம். இது நியாயம் இல்ல, இது சரியா அவர் பண்ணல அப்படின்னு நான் முடிஞ்ச பிறகு கேட்கலாம். நான் எப்படி முன்கூட்டியே தப்பா செய்வாரு? இப்ப பீகார்ல பெரிய தவறுகள் நடந்திருந்தா நானே ஒத்துப்பேன். ம். இப்ப நான் வந்து பீகார்ல எஸ்ஐஆர் 1 மாதத்தில் 1.5 மாதத்தில், அதுவும் தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி தொடங்குவது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொன்னேன். நான் இப்பவும் சொல்றேன், அது பண்ணியிருக்க கூடாது. ம். பட் ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் இஸ் இன் தி ஈட்டிங். நம்ம இப்ப பார்க்க தேர்தல் நடந்த தேர்தல்ல பெரும் அளவுல நமக்கு தெரிந்தவரை குளறுபடிகள் இருந்தது போல் இல்லை. மக்கள் யாரும் போராடல. ம். கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தேர்தல் ஆணையத்திடம் குவியவில்லை. என்னுடைய வாக்கு பறிக்கப்பட்டு விட்டதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் குவியவில்லை. நான் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள், 30 லட்சம் பேர் ஆட் பண்ணப்பட்டார்கள், நெட் 35 லட்சம் பேர் குறைந்தது. ம். கரெக்டா? இப்ப அந்த 35 லட்சம் பேர்ல யாருமே வந்து போராட்டம் பண்ண மாட்டாங்களா? அதுவும் பல்கா ஒவ்வொரு தெருவுல 30 பேர் 40 பேர் எங்கெல்லாம் சிறுபான்மையினர் இருக்காங்களோ, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்களோ, அங்க தெருவுக்கு போயிட்டு பார்த்து 50 பேர் 100 பேர்னு நீக்கினாங்க. அந்த 50 பேர்ல ஒரு 10 பேர் வந்து மீடியாவை சந்திக்க மாட்டான். ம். எங்க வாக்கெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு. சோ பெருமளவுல அந்த மாதிரி குளறுபடிகள் நடக்கல பீகார்ல. இல்ல இப்போ மற்ற தமிழ்நாட்டுல தலைவர்கள் இத பத்தி எஸ்ஐஆர் பத்தி பேசுறக்கும் இப்பதான் அரசியலே கத்துக்கிறாங்க, இப்பதான் அரசியலே கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு விஜய் ஒரு மெசேஜ் கொடுக்கறாரு அப்படிங்கிறது ஒரு கவனம் இல்ல பெறுதுல. அந்த இல்ல எல்லாருமே வந்து ஜென்சியில இருக்கிற எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. விஜய் ரசிகர்கள்னு ஒரு குரூப் ஆனா அவரு இருப்பாங்க. அப்படி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படி சொல்லி பேசின மாதிரி நான் பார்க்கல. பட் விஜய் இன்டென்ஷனா 2-3 இடங்கள்ல அதை சொல்லியே பேசுறாருல. ஏன்னா அவருக்கான அவருக்கு வாக்கு எங்க இருந்து அதுதாங்க வருதுங்கிறத அவர் புரிஞ்சு வச்சிருக்காருல. ஆமா. அது எல்லாருக்குமே தெரியுமே. நம்ம முதல் நாள்ல இருந்து சொல்றோமே. அது விஜய்க்கு தெரியறது இல்லையே, எல்லாருக்குமே தெரிந்தது தானே இது. ம். தட் அவருக்கு 30 வயதுக்கு அதிகமாக வாக்காளர்கள் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாது. ம். 18 இருந்து 30க்குள்ள இருக்கக்கூடிய குரூப் தான் அவருடைய வோட்டிங் குரூப். ம். இதை தாண்டி சில பெண்கள் வாக்களிக்கலாம். ம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே நோன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். ம். மெயின் இஷ்யூ என்னன்னா, இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? திமுக நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. ம். அதிமுக இதை சரியாக செய்யணும், அதுக்கு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களும் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. நீங்க வந்து ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இப்போ என்ன 6 மாசம் கழிச்சு பண்ணணுமா? இல்ல 6 அதாவது இப்போ மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். பண்ணல. அதுதான் ஸ்டார்ட் அவங்க கோரிக்கை. பண்ணல. இல்ல இப்ப என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணலைங்க. இப்போ 2 மாசத்துல முடிக்கிறோம்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. இப்ப இதை கைவிடணுமா? இல்ல இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க. அது எனக்கு அதுவும் புரியல. முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஐ அக்ரி என்டையர்லி. முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருக்கும். கரெக்ட். கால அவகாசத்தோட பண்ணியிருக்கலாம். அத பண்ணல. இப்போ அறிவிப்பு வந்துருச்சு. 12 மாநிலத்துல தொடங்கிட்டாங்க. ம். இப்ப என்ன பண்ணணும்? நிறுத்திடணுமா? மீதி 11 மாநிலத்துல நடத்தலாம். தமிழ்நாட்டுல மட்டும் ஆதவ அர்ஜுனா சொன்னதுனால எல்லாத்தையும் நிறுத்திடலாமா? என்ன லாஜிக் இருக்குங்க அது? என்ன லாஜிக் இருக்கு? இது மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும்ல. அதுதான் எனக்கு இந்த கட்சியினுடைய எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸும் எனக்கு ஒரு லாஜிக்கே தெரியாத ஒரு கட்சி மாதிரி இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் இல்லாஜிக்கல் திங், அரசியலுக்கு வருவேன், 1 வருஷத்துக்குள்ள நான் முதலமைச்சர் ஆவேன். அதுவே வந்து எனக்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பெக்டேஷனா கிடையாது. அது ஒரு நியாயமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் பதவிங்கிறது அந்த அளவிற்கு ஒரு எந்த விதமான முன் அனுபவம் தேவையில்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. சினிமாவில் நான் நடித்து பெரிய ஸ்டாரா இருந்தா முதலமைச்சர் பதவி எனக்கு வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் ம். ஆதவ அர்ஜுனா சொன்னதையே நான் மென்ஷன் பண்றேன். மற்ற கட்சிகளுக்கெல்லாம்
கட்சி தொடங்குனதுக்கு அப்புறம் கட்டமைப்பு இருக்கும். இங்க கட்டமைப்பே மக்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இல்ல இருக்காங்க. நீங்களே சொன்னது கட்சி மாதிரி இப்ப ஜென்சி வாக்குகள் வந்து விஜய்க்கு விழுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை டார்கெட் பண்ணி அந்த கட்சி போகுது அப்படிங்கறத நீங்களுமே வந்து சொல்றீங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் வேற ஒரு நிலைப்பாட்டுக்கு போகலாம். ஆமா 30 வயசு கீழே இருக்கிறவங்க தான் விஜய் ஃபேன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ம். இப்போ 60 வயசு இருக்கிற ஆளு வந்து விஜய் ஃபேனா இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அவங்க ரஜினி ஜெனரேஷன், கமல் ஜெனரேஷன்ல இருப்பாங்க. ம். சோ விஜய் அஜித்னு வந்தாலே ஒரு 40 வயசு 45 வயசு அதுல 40 வயசு மக்கள் தான் கொஞ்சம் சிந்திப்பாங்க. ம். என்னங்க இது வந்துட்டாரு முதல் நாளே வந்து சிஎம் ஆகணும்ங்கிறாரு, ம். இவருக்கு என்ன அனுபவம்? ஏங்க ஒரு சின்ன ஒரு கிளார்க் போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணா கூட ஒரு கம்பெனில, பிரைவேட் கம்பெனில ம். எவ்வளோ அனுபவம் சர்டிபிகேட் கேட்கறா, இது கேட்கறாங்க, அது கேட்கறாங்க. ஒரு முதலமைச்சர் பதவிக்கு சரி இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்தாரு. ஆமா. பிரசாந்த் கிஷோர் 2.5 ஆண்டு காலம் பீகாரினுடைய ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் இருந்தார், அங்கேயே தங்கினார். ரைட்டா? அட்லீஸ்ட் he put in the 2.5 years of effort. ம். இவர் மொத்தம் 4 மீட்டிங் பேசியிருக்காரு. 4 மீட்டிங்கா? ஆமா. அந்த ஒரு 2 வாரம் மீட்டிங், 3வது வாரம் தான் கரூர் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாநாடு. ம். மொத்தமா 6 வாட்டியோ 7 வாட்டியோ பேசியிருக்காரு ம். மக்கள் முன். கரெக்டா? முதலமைச்சர் ஆகணும்னா இது எப்படி நியாயம்? நீங்க சொல்லுங்க. இது ஒரு இல்ல மக்களே நீங்க சொன்ன சிந்திக்கணும் மாதிரி இல்லையா? ஒருவேளை இன்னும் 3 மாசம் இருக்கு, இன்னும் 4 மாசம் இருக்கு, ஜனவரில இருந்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம் இல்லையா? இல்லைங்க, முதல்ல அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் வரைக்கும் அந்த திட்டத்தை அறிவிச்சு, அதுக்கப்புறம் ஜனவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு அந்த மக்கள் சந்திக்கிறது. ஆமா. அதுக்கப்புறம் கரூருக்கு அப்புறம் இப்போ 1.5 மாசமா அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ம். அப்ப எப்ப ஆரம்பிப்பாரு? இது வரைக்கும் அறிவிப்பு எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னென்ன தேதியில எங்க அவங்க தான் அந்த பேசப்படாதுங்கிற கைடன்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டா புதுசா உருவாக்குவாங்க அப்படின்னு காத்திருக்காங்களா என்னமோ? என்ன கைடன்ஸ்? கைட்லைன்ஸ். ம். கைட்லைன்ஸ் வந்து நீதிமன்றத்திலிருந்து வரட்டும். ம். இப்ப எப்ப வரும்? இப்போ கைட்லைன்ஸ் ஏப்ரல் வந்தாக்கா மே மாசம் தொடங்கலாமா? ம். தேர்தல் முடிந்த பிறகு. என்ன சர்மா, எனக்கு இந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே எனக்கு புரியல. ஒரு கிளாரிட்டி இல்லாம எதுவுமே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கிளாரிட்டி இல்ல எதுலயுமே. அவங்களுக்கே கிளாரிட்டி இருக்காங்கிறது தான் எனக்கு சந்தேகம். எனக்கு கிளாரிட்டி இல்லைங்கிறத விடுங்க, அது கணக்கு கிடையாது. ம். அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கானுங்கிறது தெரியல. ம். ஏன்னா ஆனா ஜென்சி எந்த கிட்ஸ் ஒரு அவ்வளவு நம்புறாங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பாருங்க ஜென்சி கிட்ஸ் ஃபேன்ஸ் விசிறிகள். ரைட்டா? அவர் விஜய் ஒரு ஒரு பிரம்மாண்ட ஸ்டார். ம். அந்த ஸ்டார அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அதை தாண்டி அவர்களும் சிந்திக்க வேண்டும். யாராக இருந்தாலும் ஒரு நபர் ஒரு பதவிக்கு விருப்பப்பட்டார் என்றால் மக்கள், அது வாக்களிக்கிற மக்கள் சிந்திக்க வேண்டும். அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து பழைய காலம் மாதிரி கிடையாது. என்.டி. ராமராவ் வந்தாரு, எம்ஜிஆர் கூட வரலையே. எம்ஜிஆர் கூட கட்சி தொடங்கி 6 மாசத்துல முதலமைச்சர் ஆனாரா? எம்ஜிஆர் எப்ப கட்சி தொடங்கினாரு, எப்ப முதலமைச்சர் ஆனாரு? 5 வருஷம் ஆச்சு. ஜெயலலிதா எப்ப அரசியலுக்கு வந்தாங்க? அதுக்கப்புறம் எவ்வளவு 10 வருஷம் கழிச்சு தானே முதலமைச்சர் ஆனாங்க. இது என்ன எனக்கு நான் ஒரு 10 மீட்டிங் 20 மீட்டிங்ல பேசுவேன், என்ன முதலமைச்சர் ஆக்கிடணும்னா நீங்க என்ன செய்ய போறீங்கிற செயல் திட்டத்தை தமிழ்நாடு மக்கள் முன் வச்சிருக்கீங்களா? இல்ல. சோ எனக்கு அவர் ஒருவேளை நான் அரசியல் அனுபவம் பெற விரும்புகிறேன், என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக விரும்புகிறேன்னா 100% வரவேற்பேன். ம். தப்பே கிடையாது. எல்லா மக்களும் அதுக்கு அஸ்பயர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் வந்தவுடன் எனக்கு வந்தேன்னா சிஎம் அப்படின்னா அது என்ன எல்லா போஸ்டுக்கும் அனுபவம் தேவைங்க. அனுபவமே இல்லாம நீங்க சிஎம் இருக்க முடியும்னா அப்ப ஸ்டாலின் அவர்கள் 40 வருஷம் இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, மேயரா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு, துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு, அப்புறம் தான் முதலமைச்சராக முடியும். எடப்பாடி ஒன்றிய செயலாளர் பதவியில் இருந்து படிப்படியாக உயர்ந்து வந்தார். ஸ்டேட் ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளர், எம்ஜிஆர் வந்து பொருளாளராக இருந்தாரு திமுகவுக்கு. எல்லாருமே ஒரு 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 படிப்படியா தாங்க வளர்ந்தாங்க. யாருமே வந்து இந்த மாதிரி சீமான் வளர்ந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சீமானுக்கு அந்த ஒரு அவர் எந்த பதவிக்கு வந்தாரு? எந்த கிரைட்டீரியால அரசியல் ரீதியா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா டிராவல் பண்றாருல்ல. ரொம்ப வருஷம் டிராவல் பண்றாருங்க. பட் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அரசியல். அதனாலதான் அவர் 5%, 6%, 8%ன்னு அவர் அந்த பேரியரை தாண்டி ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் அவரால் அச்சீவ் பண்ண முடியல. அதுதான் அவர் வந்து இப்போ இந்த தேர்தலில் விஜய் வந்ததுனால அவருடைய வாக்கு வங்கி கணிசமாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜயுடைய வாக்காளர்கள் சிலர் சீமானுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்த வாக்காளர்கள் இப்ப விஜய்க்கு போடலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா அனுபவம் மட்டும் நான் சொல்லணும். பட்
அட்லீஸ்ட் சம் பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இப்போ பாலிடிக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு 15 வருஷம் இருந்திருக்கேன், எனக்கு எது எது எப்படி எப்படி நகரும்னு எனக்கு கவர்மெண்ட்ல நல்லா தெரியும். ஓகே, அட்லீஸ்ட் பாலிடிக்ஸ்ல இல்லைன்னா கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ டாக்டர் மன்மோகன் சிங் கவர்னரா இருந்தார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா எக்கானமிஸ்டா இருந்தாரு. அவர் அரசியல் தலைவராகவே இல்லை முதல்ல, அதுக்கப்புறம் தானே கடைசியில் அரசியலுக்கு வந்தாரு, பிரதமர் ஆலியா. ஸோ அது பட் ஹி ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ். கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது அவருக்கு அத்துப்படியா தெரியும். 30 வருஷம் அந்த கவர்மெண்ட்ல இருந்திருக்காரு. அதனால ஓகே, வரக்கூடிய நாட்களில் விஜயனுடைய செயல்பாடு, தாவேக்காவினுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக அலைன்ஸுக்கு இன்னும் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வர காத்திருக்கு. அந்த டைமில் நம்ம இன்னும் விரிவாக டீட்டெயிலாக பேசுவோம். ஜனவரி பிப்ரவரியில பேசுவோம். நிச்சயமா. ஓகே சார், நேர்காணல் Okay, கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Taste Daily. Taste the Daily. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.